வணக்கம். புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். சிறார் குற்றவாளிகள் காவல்துறையின் மென்மையான இலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. நேற்று புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் கூர்நோக்கு பள்ளியிலிருந்து சிறுவர்கள் தப்பியிருக்கிறாங்க, மீண்டும் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? இல்லை, இந்த சிறார் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்கிறது பொதுவாக அது ஒரு ஒரு காரண பெயராக இல்லை. அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற முறையில் பல இடங்களில் இல்லாமல் இருக்கு. அது இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதே, ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கிறதே, நிறைய பேர் குற்றம் செய்யாமலேயே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேஸை உடனடியாக முடிக்கணும், மேலேருந்து ப்ரெஷர் வர்ற போது அப்படி குற்றம் செய்யாதவர்கள் மீது இவங்க கொண்டு வர்றாங்க, அவங்கள பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், சில அமைப்புகள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தொடர்ந்து செயல்படுகிற செயல்பாட்டாளர்கள் சில பேர் சொல்லியிருக்கிறது, ஒரு மனிதத்தன்மையற்ற நடவடிக்கை உள்ளுக்குள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்முடைய காவல்துறை இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் அல்லது சிறுவர் சம்பந்தமான வழக்குகளை விசாரிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்முடைய காவல்துறைக்கு போதுமான பயிற்சி இல்லை. நம்முடைய காவல்துறைனா நான் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, அந்த சிஸ்டம் அசச். நீங்கள் காவல்துறை பொதுவாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கிற முறை இருக்கு இல்லையா, அவர்தான் குற்றம் செய்தார் என்று முடிவு செய்கிற வரையில் அவர் குற்றவாளி இல்லை. ஆனால் பல வழக்குகளில் பல நேரங்களில் நீங்கள் காவல்துறையில் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் உட்பட எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போது ஒரு சிறுவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சமூகத்தினுடைய ப்ராடக்ட். நீங்கள் சமூகம் எப்படி இருக்கோ, சமூகத்தில் இல்லாத ஒன்றிலிருந்து அவங்க வரல, இந்த சமூகத்திலிருந்து தான் அவங்க வராங்க. அப்போது இவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கிலிருந்து இந்த அமைப்பு, அது காவல்துறையோ அல்லது அதோடு சார்ந்தவர்களோ நடப்பது என்பது இல்லாத நிலை இருக்கிற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தமாக வெளியே ஓடுறது என்பதை சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன விதமான தவறான நடவடிக்கைகள் அல்லது குற்ற நடவடிக்கைகள் நடக்கிறது என்பது குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருந்தா கூட அதனுடைய விளைவு மிக மோசமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு அம்சத்தை நான் இதில் முக்கியமாக பார்க்குறேன். ஒரு அம்சம் நீங்கள் சிறுவர்கள், இப்போ நீங்கள் இன்னும் 18 வயதுக்குட்பட்ட 16 வயதுக்குட்பட்டவர்களை நீங்கள் கைது செய்யும்பொழுது பின்பற்றப்பட வேண்டிய அல்லது அந்த அணுகுமுறை, குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேருந்து தான், நீங்கள் சிறுவர்கள் என்ற தன்மையிலேருந்து தான் அவர்களை பார்க்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்முடைய வழக்கமான இந்த காவல்துறை நடைமுறைகளில் அவர்களை குற்றவாளிகள் என்ற ஒரு நோக்கோடு தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அடிப்படையாக அந்த விதமான ஒரு சிறுவர்களை அவர்களுக்கான ஒரு கனிவோடும் அவருக்கான ஒரு அக்கறையோடும் பார்க்கக்கூடிய தன்மை நம்முடைய சிஸ்டத்தில் இல்லை. அப்போது அவர்களையும் ஒரு வளர்ந்த ஒரு மூத்தவர்கள் மாதிரியான ஒரு அடல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையோடு தான் அவர்களை அணுகுகிறார்கள். அப்போது அவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய கூர்நோக்கு பள்ளிக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது அவர்களை நடத்தக்கூடிய விதம் இந்த மாதிரியான பல்வேறு விதமான குறைபாடுகளோடும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த அணுகுமுறையில் இருக்கக்கூடிய தவறு ஒன்று. இரண்டாவது தவறு, நம்முடைய இந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ளே இப்போ நீங்கள் இதிலேயே ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா, அவர்களால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் காலையில் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை செஞ்சது டிவி பார்த்துட்டு திருப்பியும் போய் படுத்து தூங்கிட்டு திருப்பியும். அப்போது அவர்களை முழுமையாக அவர்களுக்கான பணிகள் என்ன அப்படிங்கிறதோ, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றோ, அவர்களை சீர்திருத்தத்துக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையோ யோசிக்காமல், அப்போது அங்கே விதமான ஒரு திட்டமிடல் என்பது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த சிறுவர்களுக்கு முழுமையாக அவர்கள் அவரை என்கேஜ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை நம்மளால நிச்சயமா அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஏன் அவங்களை என்கேஜ் பண்ணல, அவங்களை ஏன் முழுமையாக நீங்க மாற்றுவதற்கு, இந்த கூர்நோக்கு பள்ளிங்கிறதே அடிப்படையில் அவர்களை திருத்துவதற்கான ஒரு முயற்சி தான். அதற்கான ஒரு பாடத்திட்டமோ அதற்கான ஒரு வழிமுறையோ நெறிமுறையோ அங்கே இல்லாத போது, உண்மையிலே இந்த மாதிரியான செய்திகளில் நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
அரசு வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய காப்பகங்கள், தனியார்ல நடத்தக்கூடிய நல்ல ஆரோக்கியமான ஒரு காப்பகங்கள்கிட்ட இந்த மாதிரியான பிள்ளைகளை வந்து பொறுப்பு கொடுத்துடலாம். ஏன்னா நிச்சயமா அரசுனால ஒரு காவல்துறையினால இந்த மாதிரியான ஒரு சிறைச்சாலை மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு அவர்களை அணுகுவது என்பது எந்த விதத்திலும் பலன் தரப்போவதில்லை. அவர்களை சீர்திருத்துவதற்கான ஒரு நோக்கத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு காப்பகங்களை, வெளியே இருக்கக்கூடிய காப்பகங்களுக்கு அவருடைய பொறுப்பை கொடுத்து அவர்களை பாதுகாக்க முடியுமா, அவர்களை முன்னேற்ற முடியுமா, அவருடைய குறைபாடுகளை நீக்கி அவர்களை மீண்டும் சமூகத்திற்கு பொறுப்புணர்வுள்ள ஒரு மனிதர்களாக மாற்றி தர முடியுமான்னு யோசிக்கிறது தான் இதுல பெட்டரான சொல்யூஷனை தவிர, திருப்பி நீங்க இது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான மாணவர்கள் வெளியே தப்பித்து போவது என்பதோ, அவர்கள் வந்து இந்த மாதிரியான முரட்டுத்தனத்துக்கும் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸுக்கெல்லாம் ஆட்படுவது என்பதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம கேட்டுட்டே வரோம். இதுல பிரச்சனை வந்து காப்பகங்கள் தனியார்கிட்ட இருக்கா, அரசுகிட்ட இருக்கா அப்படிங்கறதான் பிரச்சனையா? ஏன்னா தனியார் காப்பகங்கள்ல சமீப காலமாக எல்லா விதமான குற்றங்களும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. முற்றிலுமா அரசுகிட்ட இருந்து தனியார்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், சரியாயிடும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை சார் சொன்ன இதர விஷயங்களோடு நான் ஒத்து போறேன். நீங்க காப்பகம் அல்ல பிரச்சனை. இதுல வெறும் காவல்துறை அதை எப்படி பார்க்குதுங்கிறது மட்டும் இல்லை, சமூகமே எப்படி பார்க்குது அப்படிங்கிறதோட, நீங்கள் சில தனியார் காப்பகங்கள், இதற்காக இருக்கக்கூடிய நீங்கள் தொண்டு நிறுவனங்கள் அவங்க நடத்துறது என்பது வேற. ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழில் முறையில் இப்படி தனியார் பார்க்குற போது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே குழந்தைகள் காப்பகம், அதே போல் முதியோர்கள் காப்பகம், நீங்கள் வந்து தனியார் தானே வச்சுருந்தாங்க. முதியோர் காப்பகத்தில் இங்கே வெள்ளம் வரும்போது விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் தானே. எனவே இது தனியார் போயிட்டா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஒன்று, சமூகம் முழுவதற்குமே இந்த மாற்றம் தேவை இருக்கு. நான் காவல்துறையை சொல்கிற போது காவல்துறை சிறார் குற்றவாளிகளை அல்லது கூர்நோக்கு இல்லங்களில் இருக்கிறவர்களை எப்படி டீல் பண்ணுறாங்க என்பது மட்டுமல்ல. இப்போ நேற்றுலேருந்து எல்லா டிவிலையும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனை எப்படி டீல் பண்ணணும், ஒரு பொது வெளியில் இன்னொரு மனிதனை அடிப்பது என்பது தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொள்கிற ஒரு செயல் என்று கூட பார்க்காத காவல்துறை இருக்கிறது. அவங்க சமூகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு பொது மனிதனாக இருக்கும்போது அப்படி பண்ணுறதில்ல. அந்த காவல்துறையில் இருக்கிற போது ஒன்று, அவங்களுடைய வேலை நேரங்கள், நீங்கள் 12 மணி நேரம் 1 மணி நேரம் உயர் அதிகாரிகள் அவர்களை நடத்துகிற முறை நீங்கள் எதுலேருந்து கற்றுக்குறீங்க? வெறும் வார்த்தைகள்ல இருந்து இல்லை, வாழ்க்கையிலிருந்து தான் நீங்கள் படித்து கொள்ள முடியும். அது காவலர்களுக்கும் பொருந்தும். அவங்க உயர் அதிகாரிகள்லாம் நீங்கள் பேசுகிறத பல நேரங்களில் கேட்டிங்கன்னா நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. ரொம்ப தெருவில் 3ஆம் தரமாக பேசுவது போன்ற வார்த்தைகளை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கு கீழே உள்ளவர்களை பேசுவதை பல நேரத்தில் கேட்க முடிஞ்சிருக்கு. எனவே இது தனியார் அல்லது அரசு என்பதல்ல பிரச்சனை. நீங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுவது, அணுகுமுறையை மாற்றுவது, அவர்களை ரொம்ப பரிவோடு ஒரு அதாவது என்ன சொல்றது, சமூகத்தில் இதரரை போல வாழ்வதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள். இல்லை, இதை வெங்கடேஷும் குறிப்பிட்டு சொன்னார். வயதில் முதிர்ந்த குற்றவாளிகளை பார்க்கக்கூடிய அதே கண்ணோட்டத்தோட இந்த 16 வயதிலிருந்து இல்லை அதற்கு கீழே 18 வயதுக்கு உட்பட்ட குற்றவாளிகளையும் பார்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை தான் இவர்களை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்த செய்யுது அப்படின்னு. குற்றத்தோட தீவிரத்தன்மையை பார்த்து தான் தண்டனை வழங்கணும், அது வயதின் அடிப்படையில் அந்த தண்டனை வழங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கத்தை நம்ம சட்டத்தை கொண்டு வந்துட்டு, இன்னொரு புறத்தில் வந்து இந்த குற்றவாளிகளை இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது, வயதின் அடிப்படையில் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரெண்டும் முரண்பாடான இல்லை. அவர் சொன்னதில் அந்த ஒரு பார்ட் அதையும் சொல்லியிருக்கார். அது மட்டுமேன்னு நான் நினைக்கல. நீங்கள் அவர்கள் இருக்கிற சூழ்நிலையோடு சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய, நீங்கள் வயது அதிகமான குற்றவாளிகளை பற்றி பேசும்போது கூட அது எந்த நோக்கத்துக்காக, நோக்கம் ஒரு முக்கியமான விஷயமாக அதில் மாறிப்போகுது. நான் வந்து சீனாவுக்கு போயிருந்த போது அவங்களோட பேசினேன். உலகம் முழுவதும் நீங்கள் வந்து மரண தண்டனைக்கு எதிரான குரல்கள் எழுந்து வருகிற போது நீங்கள் வந்து மரண தண்டனை இப்படி தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு சமீபத்தில் நிறைவேற்றியதாக பத்திரிகையில் வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தனிநபர் கொலைகள் மொமெண்ட்ரியா, உடனடியாக ஒருத்தர் மேல் கோபம் இருக்குது, ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாதுங்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை எல்லாம் விதிப்பதில்லை. ஆனால் சமூகம் முழுவதையும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை ஒருவர் திட்டமிட்டு செய்தாரானால் அதில் அவருக்கு பங்கு இருக்கும் என்றால் அதை நாங்கள் விட்டுவிட முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்ன மாதிரியான குற்றம் மொமெண்ட்ரியா செய்கிறாங்களா என்பது, நம்ம ஊரில் திருட்டுனா எல்லாமே திருட்டு தான்.
அப்படி பார்ப்பது என்பது சரியாக இருக்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன். நீங்க இதை எப்படி அணுகுறீங்க? குற்றத்தோட தீவிரத்தன்மையை பொறுத்து அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும், சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கான தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் சொல்லப்பட்டு அதற்காக சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இன்னொரு புறத்துல வயதின் அடிப்படையில் அந்த குற்றவாளிகளை கொஞ்சம் மென்மையா கையாளணும், அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதையும் எப்படி பார்க்க? சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ஆக்சுவலாக, அது இவங்க எல்லாம் வந்து சமூகத்தினுடைய ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப கரெக்டான ஒரு சொல். அதாவது என்னன்னா, இந்த குற்றங்களை செய்வதற்கு இவர்களுக்கு ஒன்றும் பெரிய விருப்பப்பட்டு இந்த குற்றங்களை செய்யவில்லை, அல்லது இவர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யணும்லாம் செய்யலை. ஆனா என்னன்னா, இந்த குற்றங்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தள்ளப்பட்டார்கள். இதுதான் உண்மையான சூழ்நிலை. அப்போ நம்முடைய கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த குற்றங்களை இவர்கள் உணர்ந்து கொண்டு செய்தார்களா, திட்டமிட்டு செய்தார்களா, இவர்களுக்கு அதற்கான ஒரு ரெப்பர்கஷன்ஸை பற்றிய எந்த விதமான புரிதலும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் குற்றவாளிகளை விட நீங்க இருக்கக்கூடிய ஜுவனைல் குற்றவாளிகளுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரும்பாலான அடல்ட் குற்றவாளிகள் மொமெண்டரியாவும் செய்கிறார்கள், திட்டமிட்ட குற்றங்களிலும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான சிறுவர் குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த விதமான திட்டமிடுதல் என்பதே கிடையாது. பெரும்பாலும் அது மொமெண்டரியான ஒரு குற்றங்களாகத்தான், குற்றச்செயல்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கூர்நோக்கு பள்ளிகளில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் பெட்டி கேசஸ் சொல்லக்கூடிய சிறு சிறு திருட்டுகளில் ஈடுபட்டவர்கள் தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை தான் நாங்கள் கொண்டு வந்து செய்ய. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை திருத்துவதற்கான அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பாடத்திட்டம், ஒரு அணுகுமுறை இந்த மாதிரியான பள்ளிகளில் இல்லையோ என்ற ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும். ஏன்னா இங்க வரக்கூடிய செய்தி அத்தனையுமே என்ன தெரிவிக்குதுன்னா, அவர்களை முழுமையாக எங்கேஜ் பண்ணுவதற்கான ஒரு பாடத்திட்டமோ ஒரு கல்வி முறையோ ஒரு நெறிமுறையோ அங்கே உள்ளுக்குள் இல்லை என்ற ஒரு செய்தி தான் திருப்பி திருப்பி பேசப்படுகிறது. நம்முடைய அணுகுமுறை என்னன்னா, அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள், இந்த கூர்நோக்கு பள்ளியில் போட்டு விட்டால் திருந்து விடுவார்கள் அப்படிங்கிறது அல்ல பிரச்சனை. அங்கே கூர்நோக்கு பள்ளிக்குள் நடக்கக்கூடிய மனமாற்றத்திற்கும் அவருடைய கல்வி மாற்றத்துக்கும் அவருடைய தொழில் பயிற்சிகளுக்கும் என்ன விதமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டன, அது என்ன விதமான செயல்பாடுகளின் மூலமாக அவர்கள் திருந்தி வெளியே வந்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஒரு சோஷியல் ஆடிட் ஒன்று அந்த இடத்துல தேவையா இருக்கு. அந்த சோஷியல் ஆடிட் அங்கே இல்லாத போது நம்ம தொடர்ச்சியா நம்ம இந்த மாதிரியான தவறுகளுக்கு, இந்த மாதிரியான தப்பித்து போகக்கூடிய மாணவர்களை பற்றி நம்ம திருப்பி படிச்சுட்டு தான் இருக்க போறோம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத இக்கட்டான சூழல்களில் இது மாதிரியான இளம் சிறார்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்க காவல்துறையால அப்படின்னு சொல்லப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய இந்த கூர்நோக்க பள்ளி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் மட்டுமே இல்லை, சமூக நலத்துறையின் கீழ் அங்கே வருகிறது. நேற்று பெரும்பாலான சிறுவர்கள் வந்து டியூப்லைட்டை உடைச்சு தற்கொலைக்கு முயல்றாங்க, வெட்டிக்கிறாங்க. பெற்றோர்கள் கண்ணு முன்னாடியே இவ்வளவு சம்பவங்களுமே நடக்குது. அப்ப காவல்துறை அப்படிங்கிறத தாண்டி நிர்வாக தரப்புல இருந்து இதை எப்படி பார்க்கணும்? அதான் நான் சிஸ்டம்னு சொல்லும்போது வெறுமனே காவல்துறை மட்டுமல்ல, நீங்க இதை இப்போ ஒரு முதியோர் பென்ஷனுக்காக போய் நிற்கிற ஒரு வயதான பெண்மணியிடம் வெளியே போய் நிலமா அப்படின்னு சொல்ற அந்த டோன் இருக்குல்ல, அதுவே வன்முறை தான். நீங்க அது வந்து சமூக நலத்துறை பார்க்குது, அல்லது நீங்க உங்களுடைய வருவாய்த்துறையோ அல்லது இன்னொரு துறையோ பார்க்குது. நீங்க தனி மனிதராக ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்ல தன்மையோடு இருக்கக்கூடிய பல பேர் கூட அந்த சீட்ல போய் உட்கார்ந்த உடனே அப்படி இருக்காங்க. அது பல்வேறு காரணங்களால் நிகழ்கிறது என்று தான் நான் பார்க்குறேன். எனவே அது காவல்துறை மட்டுமல்ல, காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. நான் அந்த வார்த்தைகள் உட்பட சொன்னேன். நீங்கள் இன்னும் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இருந்த பல நடைமுறைகள் பல போலீஸ் ஸ்டேஷனில், இப்போ எல்லா ஸ்டேஷனில் இருக்குன்னு கூட சொல்லலை. நீங்கள் ஒரு வயதான ஒரு கான்ஸ்டபிள் ஒரு நேற்று அப்பாயிண்டான ஒரு எஸ்ஐயினுடைய பூட்டை பாலிஷ் போடும்போது இருக்கக்கூடிய மனநிலை என்னவா இருக்கும், அந்த நேரத்தில் போகிற ஒரு குற்றவாளியை அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு. அப்புறம் அதே போல் நீங்கள் சொன்ன சமூக நலத்துறையும் இது சொசைட்டி உட்பட எப்படி பார்க்குது. இப்போ நம்ம குடும்பத்திலேயே கூட ஒரு குழந்தை தவறு செய்து விட்டால் அதை அணுகுகிற முறை, இப்போ நான் இங்கே உட்காந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நான் சொல்கிற இடத்துல ரொம்ப நீட்டாக சொல்லுவேன். ஆனால் என் குழந்தைய என் வீட்டில் ஒன்று தப்பு பண்ணும்போது அதை பார்க்குற அந்த முறைக்கு நம்முடைய கல்வி முறை நான் ஆரம்பத்திலேருந்து எப்படி வந்திருக்கேங்கிறதானே. எனவே நான் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் சொல்கிறேன். நீங்கள் வெறுமனே போலீஸை மட்டும் தனியாக ஒதுக்கி அல்லது சமூக நலத்துறை மட்டும் ஒதுக்கி இல்லை, இந்த சொசைட்டின்னு சொல்லும்போது அதற்குள் நான் உட்பட நாம் அனைவரும் அடக்கம் என்கிற சென்ஸில் இருந்து தான் அதை புரிந்து கொள்வதில் ஒரு அவர்களை பற்றிய இவர்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை அதில் அவசியம். ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான பொறுப்பு இதில் அடங்கியிருக்கு. சரி, தேமுதிக பின்னடைவுக்கு வைகோவே காரணம் அப்படின்னு ஹெச் ராஜா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. மதுரையில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பின்னடைவுக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சேர்த்தே தான் சொல்லியிருக்கிறார். எந்த அடிப்படையில் அவர் இதை சொன்னதாக பார்க்கலாம்?
இல்லை நீங்கள் அவங்க வந்து எவ்வளோ தூரம் அந்த ரிசல்ட்ஸினுடைய நம்பர்ஸை பார்த்தாங்க, அந்த அடிப்படையில் இது பேசினாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இது வந்து பொதுவாக எல்லாரும் வெளியே சொல்லக்கூடிய கருத்தை வந்து ஒட்டி தான் அவர் பேசியிருக்காரே தவிர, ஆனால் ரிசல்ட்ஸுடைய நம்பர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக வேறு இடத்துல இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு வந்து இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், அதனால தான் இது ஏற்பட்டது அப்படின்லாம் வந்து பேசுவதெல்லாம் வந்து பொருளே அற்ற ஒரு விவாதம். என்னென்னா அடிப்படையில் நடந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நீங்கள் இந்த மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் நடந்த முக்கியமான மாற்றம் என்னென்னா 2 பெரிய மாற்றம் நடந்தது. நான் இதை ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். என்னென்னா 2011 தேர்தலுக்கும் 2016 இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்னென்னா, சென்ற தேர்தலில் 89 லட்சம் வாக்குகள் பெற்ற திமுக இந்த தடவை 1.39 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதே போல் சென்ற முறை பெற்ற 1.45 கோடி வாக்குகள் பெற்ற அதிமுக இந்த தடவை 1.79 கோடி வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஒன்று இதில் 2மே நடந்திருக்க விஷயம் என்னென்னா, புதிய வாக்காளர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் பெரிய கட்சிகள், 2 பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது முக்கியமான மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, சிறிய கட்சிகள் அத்தனையும் தங்களுடைய வாக்குகளை இந்த பெரிய கட்சிகளுக்கு இழந்திருக்கின்றன. இதுதான் நடந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் தான் இது வந்து நடந்திருக்கிறதே தவிர, இதில் இவர்களுடைய ஒரு அரசியல் காரணங்களால அல்லது இவர்னால தான் இந்த வாக்குகள் வரல, இவர்னால தான் இந்த கூட்டணி பாதிப்படைஞ்சது அப்படின்லாம் வந்து எந்த விதமான ஒரு முடிவுகளுக்கும் வருவது என்பது அர்த்தமே அற்ற ஒரு வாதம். பின்னடைவு அப்படிங்கிறத எதை மையப்படுத்தி அவர் சொல்றாரு? தேர்தல் அரசியல தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத மையப்படுத்தி சொல்றாரா? இது எப்படி புரிஞ்சுக்கும்? ஆமாம், ஒரு தேர்தல் என்று வருகிற போது இயல்பாக தேர்தலில் பெறுகிற வாக்குகள், வெற்றி மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பெறுகிற வாக்குகள் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக அந்த அணி வாங்கிய வாக்குகள் நிச்சயமாக அதில் இருந்த எல்லா கட்சிகளை பொறுத்த மட்டிலும் அது பின்னடைவு என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும், தலைவரை மட்டும் அப்படி சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இடதுசாரிகளையும் அவர் சேர்த்தே தான் சொல்லியிருக்கிறார். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஹெச் ராஜா பல நேரங்களில் அவருடைய கருத்துக்களை இப்படி ஒரு இப்போ சுவாதி படுகொலையும் போதும் இந்த மாதிரியான சில கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அதுக்கு முன்னாலேயும் பல விஷயங்களில் இப்படி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது வந்து பொதுவாக படிக்கிறவங்க ஒரு திடுக்கிடுறது மாதிரி, அல்லது வந்து அதனுடைய நம்பகத்தன்மைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத அளவில் வைப்பார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்மியாக தானே ஓட்டு வாங்கியிருக்கோம், அது உண்மை தானே, அது ஒரு ஃபேக்ட். பட் அந்த இந்த அணியினுடைய வெற்றி தோல்வி அல்லது வாக்குகள் குறைந்ததற்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒருத்தருடைய நடவடிக்கையோ பேச்சோ மட்டும்தான் என்று அதை குறிக்கிவிட முடியாது என்பது. நான் இவ்வளோ தூரம் கம்மியாக வாங்கினதுக்கு திரு வைகோ மட்டுமே காரணம் என்று அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. அதுக்கு பல சொன்ன மாதிரி ஒரு தமிழகத்தில் பொதுவாக மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு பகுதி கூட நம்பகத்தக்க மாற்று, நம்பிக்கைக்குரிய மாற்று என்று ஒரு அணியை தேர்ந்தெடுப்பதில், அப்படி எங்களை முன்னிறுத்தி கொள்வதில் பிரச்சனை இருந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்குறேன். நீங்கள் மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு பெரு விருப்பம் மக்கள் மத்தியில் இருந்தது என்பது ஒரு உண்மை. இல்லைன்னா நீங்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு திமுக அதிமுக அல்லாத ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று, இதில் ஒரு 6 கட்சி, அந்த நீங்கள் வந்து பாஜக, பாமக, நாம் தமிழர் என்று இத்தனை பேர், அந்த அவங்க சொல்லுகிற மாற்று வெவ்வேறையாக இருந்திருக்கலாம். ஆனால் திமுக அதிமுக அல்லாத மாற்று, அவங்க பிரசன்ட் பண்ண மாற்றுனா என்னங்கிறதுல வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஆனால் மாற்று வேண்டும் என்கிற ஒரு பெரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் இவங்க பிரதிபலித்தாங்க. ஆனால் அந்த பிரதிபலிப்பு என்பது மக்களிடம் கரெக்டு, இவங்க 2 பேருக்கும் இது மாற்று தான் என்று நம்பக்கூடிய அளவில் இல்லையோ என்று தோன்றுகிறது. அதற்கு வைகோ என்கிற ஒரு தனி தலைவர் மீது இது எல்லாவற்றையும் கொண்டு போய் போடுவது என்பது, திரு ஹெச் ராஜாவுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கலாம், அவர் மேலே கோபம் இருக்கலாம், மற்றபடி அதை அப்படி குறுக்குவது சரியில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு செய்தியை சொல்வதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விருப்பமோ நோக்கமோ கண்டிப்பாக இருக்கும். இதை எந்த அடிப்படையில் இதை சொன்னார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் கடைசி வரைக்கும் விஜயகாந்தை கூப்பிட்டோம் வரல அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரா, இல்லை வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலை மனதில் வச்சுக்கிட்டு ஏதாவது கட்சிகள் அணி சேரும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரா? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தனித்தே வந்து சந்திக்க போகிறதாக அவர்கள் வந்து அவருடைய தலைவர் தமிழிசை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான கூட்டணியும் வந்து அமைக்கப் போவதில்லை என்று பேசுகிறார்கள். அப்போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு அதுக்கு தொலைநோக்கு ஒரு
கருத்தோடு தான் அவர் பேசியிருப்பாருன்னு நான் நம்ப தயாரா இல்லை. ஒன்று. இரண்டாவது என்னன்னா, தொடர்ச்சியாக வைகோ மேல இருக்கக்கூடிய வைக்கப்படக்கூடிய இந்த பொதுவான குற்றச்சாட்டு, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, ஆதாரம் இல்லையா, இது அதற்கான ஒரு அடிப்படை தரவுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டதா அப்படிங்கலாம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நீங்க தேர்தல் முடிவு வந்த நாளிலிருந்து வைகோ மேல் திரும்ப 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 இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எல்லா தரப்பினரிடமிருந்து வைக்கப்படுகிறது. அப்போ அதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கள் முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக தோல்வியுற்று விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து பேசுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணிக்கு பெருமளவு எண்ணிக்கையில் வாக்குகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்திலிருந்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக நீங்க வைகோ மேல் இந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் மாதிரி ஒரு கருத்துகளும் வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கிறேனே தவிர இதற்கு ஒரு பெரிய ஒரு அர்த்தம் கற்பிக்க முடியும்னு எனக்கு தோணல். வெளித்தளத்திலிருந்து வைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல ஒரு கட்சியில இருக்கிறாரு முக்கியமான பொறுப்புல அப்படின்னு இவரை சொல்றாரு, அந்த அடிப்படையில் ஏதேனும் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதாவது எனக்கு தெரிஞ்சு திரு ராஜா அவர்கள் எந்த காலத்திலையும் ஒரு ரொம்ப யோசிச்சு அப்படி சொல்றாருலாம் நான் நினைக்கிறது கிடையாது. அவர் போற போக்கில் பல விஷயங்களை பேசிக்கொண்டு போவார். நிச்சயமாக நீங்கள் பல விவாதங்களையும் அவருடைய பல கருத்துக்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒன்று சார் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, வைகோ அவர்கள் குறித்து சில விமர்சனங்கள், கோயில்பட்டியில் அவர் போட்டியிடாதது ஒரு நம்பகத்தன்மையை குலைச்சிருச்சு அப்படிங்கிற கருத்து இருக்கு. கலைஞர் அவர்கள் குறித்து அவர் என்ன தொழில் செய்யலாம் என்பது குறித்து அவர் சொன்னது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. சில நேரங்களில் எங்களுடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயத்திலிருந்து கொஞ்சம் கூடுதலா போய் பேசினார் என்கிற அதுதான் இங்க முக்கியமா நீங்க உற்று நோக்கணும். மக்கள் நல கூட்டணிக்கு பின்னடைவு வைகோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நம்ம லைன் அப் பண்ணலாம். அவர் விஜயகாந்த் மட்டும்தான் சொல்றார். தேமுதிகவின் பின்னடைவுக்கு வைகோ தான். இல்ல இந்த செய்தியில் அப்படி இருக்கு. ஆனா அவர் பேசினதா சொன்னதுல இது எல்லாத்தையுமே சிறு கட்சிகளை அவர் துடைத்தெறிந்து விட்டார், அவங்க காணாமல் போக செய்து விட்டார் என்றெல்லாம் அவர் பேசினதாக செய்திகள் வருது. ப்ராப்ளம் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளவு அப்பனா என்ன அதை அப்படிதான்னு வச்சுக்கிட்டோம்னா, மீதி தலைவர்களிடம் இருந்த எல்லா விதமான நல்ல குணங்களும் ஒட்டுமொத்தமாக இதில் காணாமல் போச்சா, இவர் ஒருத்தர் சொல்லிட்டதுனாலேயே எல்லாமே இல்லாமல் போயிடுச்சா என்கிற கேள்வி இருக்கு. நீங்க வைகோ ஒரு குறிவைத்து தாக்கப்பட்டார் என்கிற விஷயமும் அதோட சேர்ந்திருக்கு. நீங்க அது பி டீம் என்பதை, அது அதிமுகவினுடைய பி டீம் என்பதை ஏதோ ஒரு பகுதி நம்புகிறது மாதிரி திமுக ரொம்ப பவர்ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அது உரிய முறையில் கவுண்டர் பண்ணப்படல அப்படிங்கிற அபிப்பிராயம் எல்லாம் இருக்கு. எனவே திரு ராஜா சார் சொன்ன மாதிரி ராஜாவே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க உள்ளாட்சி தேர்தலில் தனியாக தான் நிற்க போறோம் அப்படின்னு. பட் வைகோ மீது ஒரு கோபம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு எதில் இருக்குன்னா, அநேகமாக இந்த தேமுதிக, தமாக இவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணியோடு வருவதற்கு அவர் ஒரு கூடுதலான பங்களிப்பை செலுத்தினார் என்கிற முறையில் அவர் மீது அந்த கோபம் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ராஜா சொன்னதில் கருத்துரிமை இருக்கா இல்லையாங்கிறதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சுவாதி கொலை வழக்கு குறித்து முகநூலில் கருத்து தெரிவித்த ஒய்ஜி மகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவர் ரொம்ப ஒரு தெளிவான சில விஷயங்கள் பேசுகிறார். இப்போ இது நீங்கள் அவர் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நீதிபதிகள் மேலேயே தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதெல்லாம் அதிகமாக பொருட்படுத்தலை, அதை கடந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் ஒன்று சொல்லியிருக்காரு. இதை இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அதை நம்ம பெரியமளவில் பொருட்படுத்த வேண்டும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிலையும் ஒரு நீதிபதி பேசுகிறார். இதில் ஒரு அடிப்படையான சிக்கல் என்னன்னா, சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும், தனிநபர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்கு நாம் பேசக்கூடிய கருத்துகள் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற ஒரு தெளிவான உணர்வோட அந்த ரெப்பர்கஷன்ஸை பற்றி இருக்கக்கூடிய புரிதலோடு பேசக்கூடியவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் நீங்கள் மொமெண்டரியாக அன்னைக்கு உடனே ஒரு ரியாக்ஷனரியாக பேசக்கூடிய சில செய்திகள் அல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெருமளவு நீங்கள் அந்த பிரச்சனையே திசை திருப்பக்கூடியதாக, அதுக்கு வேற விதமான ஒரு சாயங்களை பூசிவிடக்கூடியதான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ
கருத்து சுதந்திரம்ன்ற அடிப்படையில் இப்போ நீதிபதி சொல்வது சரி, அதில் வந்து நீங்கள் அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் அந்த கருத்து நம்ம வந்து மறுக்க முடியாது, அது மேலே தனியாக வழக்கு தொடுக்க முடியாதுன்னு பேசுகிறார். அதே சமயத்தில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போகும்பொழுது எதை வேணால் பேசிட முடியுமா, நம்ம என்ன விதமான அது பாதிப்பு ஏற்படுத்தும்ன்ற பற்றிய புரிதல் இருந்து தான் பேசினாரா, இல்லை அந்த புரிதலே இல்லாமல் அவர் பேசினாரா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. நீதிமன்ற தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, பொதுவாக இந்த நீதிபதி கடந்த காலத்திலையும் சில விஷயங்களில் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆடை சம்பந்தமான தீர்ப்பு கூட இவர் தான் சொல்லியிருந்தார். அப்புறம் சப்சிக்வெண்டாக அது இவர் சொல்கிற ஒரு விஷயத்தை, நீதிபதிகளை பற்றியும் முகநூலில் அவதூறாக முன்பு எழுதினார்கள், அப்போது யாரும் வாய் திறக்கவில்லையே. அதாவது அந்த அப்போது யாரும் வாய் திறக்கவில்லையே என்கிற விஷயத்தை விட்டுட்டு பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. எங்களை கூட தான் சொன்னாங்க, நாங்கள் என்ன கண்டுக்கிட்டோமான்னு வந்துடும். ஆனால் அப்போது யாரும் வாய் திறக்கவில்லையேன்னா எங்களையெல்லாம் சொன்னாங்க, அப்போ யாரும் கேட்கல, அதனால் இதுவும் நியாயங்கிறதா மாறிடாது. அது பார்க்குற போது அதுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டாவது, இப்படி சொல்கிறது உண்மையா? நீங்கள் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களே, சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களே, இப்போது அட்வொகேட்ஸ் வந்து இப்போ போராட்டம் செஞ்சு கொண்டிருக்காங்களே, எதுக்கு? நீதிபதி சம்பந்தமாக இப்படி எதையுமே நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலாம், அவங்க வழக்கறிஞர் தொழில் செய்வதிலேருந்து. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், யார் தப்பு பண்ணாலும் அதை பற்றி அப்போ அவங்க சமுதாயத்தில் அவர்களுக்குரிய நற்பெயரை இழந்து விடுவார்கள், அதுதான் அவங்களுக்கு தண்டனைன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு எதுக்கு நீதிமன்றம், உங்களுக்கு எதுக்கு காவல்துறை, இதெல்லாம் தேவையில்லையே. ஸோ நீங்கள் சட்டத்தை மீறுகிற போது வெறும் நற்பெயரின் அடிப்படையில் மட்டும் இது இயங்கிவிடும் என்றால் அது அவசியமில்லை. அப்புறம் ஒரு சம்பவம் என்றால் பல தரப்பிலிருந்து பலவிதமான கருத்துக்கள் வரத்தான் செய்யும், அது போன்ற கருத்துக்களை எல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. இது என்ன விதமான ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு தெருவில் நின்று பேசுறது மாதிரியான கருத்தோன்னு எனக்கு தோணுது. ஒரு நீதிபதி ஸ்தானத்திலிருந்து பல கருத்து வரும்பா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கருத்து சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நீங்கள் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, கருத்து சுதந்திரத்தை, அது பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அது இல்லாத போது குறைஞ்சபட்சம் இவர் வந்து இப்படி செஞ்சிருக்கக்கூடாதுங்கிற ஒரு அப்சர்வேஷனை கூட நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், அப்போ யார் வேண்டுமானாலும் எதை வேண்டாலும் சொல்லலாம். இதே அமர்வில் 2-3 நாட்களாகவே இது சம்பந்தமான சுவாதி கொலை வழக்கு சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பேசி வருகிறோம். அப்போ பேசின 2 விருந்தினர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, ஒரு விருந்தினர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவாக இருக்குது நியூஸஸ்ஸு, ஆனால் இது மாதிரியான சமூக வலைத்தளங்களில் வந்து எல்லா விதமான உண்மைகளும் பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாங்க, அதனால இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். கம்பேரிட்டிவாக அதோட ஒப்பிடுகிற போது இங்கே வந்து நிறைய பேசுகிறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து இங்கே எழுப்பப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து வேறு வேறு கோணங்களில் ட்ராவல் ஆகுது, வேறு வேறு கேள்விகள் எல்லாருக்குமே வருகிறது, அதனால் அதுவும் சரிதான், இதில் பேசுகிறது தான் அதுவும் சரிதான் அப்படின்னு 2 விருந்தினர்களுமே சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வரட்டும், அதன் அடிப்படையில் இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதா? இதை புரிஞ்சுக்க முடியாது அந்த இல்லை, நீங்கள் அப்படி விவாதிக்கிறது வந்து பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு குற்றவாளி ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஜாதி ஆணவ கொலைகளை ஆதரிக்கிற மாதிரி கடந்த காலத்தில் பேசிய திரு ராமதாஸ் அவர்கள் அதுக்கு எதிராக நின்னாருங்கிறது மாதிரியான கருத்தை அவர் சொல்கிறார். ஒரு பிராமண பெண்ணுங்கிறது மாதிரி யாரும் கண்டுக்கலைன்னு சொல்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதை இங்கே உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறீங்க என்பதோடு சம்பந்தப்பட்டது. ஒரு கொலை யாராக இருந்தாலும் கொலை தான். ஆனால் அதே சமயத்தில் சில வகைகளில் சில கொலைகள் முக்கியத்துவம். இப்போ இந்தியா முழுவதும் ஏராளமான நிர்பயா படுகொலை செய்யப்பட்டதுக்கு முன்னால் ஏராளம் நடந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட கொலை, அது நடந்த முறை, இதெல்லாம் சேர்ந்து அப்போது இருந்த சூழல் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. ஸோ அது மாதிரியான விஷயமாக தான் இதை பார்க்கணுமே தவிர அதை ஒரு ஜாதிக்குள்ளும் ஒரு மதத்துக்குள்ளும் இணைப்பது. ரெண்டாவது, திரு ஒய்ஜி மகேந்திரன் சரி அதை போட்டார் அப்படிங்கிறதோடு இல்லை, ஒன்றை எடுத்து போட்டார். அதுக்கு பின்னால் தொலைக்காட்சிகளுக்கு அவர் அளித்த பேட்டியில் அதை ரொம்ப கான்சியஸாக தான் நான் பண்ணேன் என்பது மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருந்தது. எனவே ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்களில்
ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியுமா, பதிவு செய்ய சொல்ல முடியுமா இல்லையாங்கிறதல்ல பிரச்சனை. ஆனால் அதை தாண்டி இந்த நீதிபதியினுடைய அப்சர்வேஷன் எல்லாத்தையும் பார்க்குற போது எனக்கு என்னவோ அவர் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற தன்மையோடு கருத்து தெரிவித்தாரோ அதிலிருந்து இது வித்தியாசமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். கருத்துக்கள் சொல்றது, சமூக வலைத்தளங்கள்ல விவாதிக்கிறது, நாமளே இங்கே தீர்ப்பு சொல்லிடுறது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்கு. இது தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்கும் அப்படின்னு நீதிபதி சந்துருவுடைய ஒரு கட்டுரையை இந்த அமர்விலேயே 2 நாட்களுக்கு முன்னாடி நாம விவாதிச்சோம். இந்த நீதிபதி என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே நாங்க கவனிக்கிறோம், சட்டத்தின் அடிப்படையில தான் நாங்க தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு. அழுத்தம் அப்படிங்கிறத நாம சமூக வலைத்தளங்கள் இல்ல மற்ற வெளியில பேசுறதோட நம்ம முடிச்சிட முடியுமா? பத்திரிகைகள்லயும் இது போன்ற செய்திகள் வருது, அதுவும் நீதிபதிகளுக்கு தெரியும். வீட்டில் இருக்கக்கூடிய நீதிபதியுடைய மனைவி, மகள், மகன், உறவினர்கள், உற்றார் நண்பர்கள் எல்லோருமே சமூகம் தான். எல்லாருடைய கருத்துக்களுமே தான் அழுத்தங்கள் வரும். இதுல இருந்தெல்லாம் விலகி நின்று ஒரு நீதிபதி எப்போதுமே தீர்ப்பு வழங்கிறது இல்லை. இப்போ அழுத்தங்கள் அப்படிங்கிறத உங்க முக்கியத்துவம் நாங்க கொடுக்கல, சட்டத்தின் அடிப்படையில தான் நாங்க தீர்ப்பு கொடுக்குறோங்கும் போது இது போன்ற விஷயங்களை நம்ம அனுமதிக்கலாம், இது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை அனுமதிக்கலாம், விவாதங்கள் நடக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, நீங்க நீதிபதியினுடைய தீர்ப்பில் அல்லது அவருடைய கருத்துகளில் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரும் இந்த சமூகத்தின் ஒரு பகுதியா இருப்பதனால் இங்க நடக்கக்கூடிய அத்தனை விவாதங்களும் அத்தனை விதமான கருத்து மோதல்களும் அவருக்கும் கண்டிப்பாக போய் சேரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு வழக்கை கையாள தொடங்கும் பொழுது அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விவரங்களின் அடிப்படையில், அதனுடைய சாட்சிகளின் அடிப்படையில், அதனுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் ஒரு தீர்ப்புக்கு சேர முடியும். அவர் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள், முன்னுதாரணங்கள், இதை ஒன்றுதான் அவர் நீதி எழுத முடியும், தீர்ப்பு எழுத முடியும். இதுதான் அவருடைய. அதே சமயத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்து உருவாக்கம் இருக்கு பாருங்க, அது இன்றைக்கு மிக பெருமளவு, அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் உருவாகி பெருமளவு வளர்ந்த பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் உருவாக்கின கருத்து உருவாக்கத்துக்கு அப்பாற்பட்டு 3வது தளமாக இன்றைக்கு சமூக ஊடகங்களும் வெளிப்படையாக பல கருத்துக்களை உருவாக்கி வருகின்றன. இந்த கருத்துகள் அத்தனையுமே சரியா என்பதை பற்றிய பெரிய விவாதம் ஒன்று இருக்குது. இது ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பலவிதமான சார்புகள் இருக்கின்றன, பலவிதமான ஒரு சாயங்கள் இருக்கின்றன. இது அத்தனையிலிருந்தும் வரக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. எது சரி எது தவறு என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு நபரினுடைய ஒரு பார்வை, விருப்பத்திற்கு ஏற்பட்டு நாம் எதை பார்க்கணும்னு விரும்புறோமோ, எதை படிக்கணும்னு விரும்புறோமோ அதை பற்றி தான் படிச்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி தான் தொடர்ச்சியா முன் வச்சு பேசிட்டே வராங்க. ஆனா இது அத்தனையுமே இது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் புரட்சியினுடைய ஒரு பெரிய விளைவு. இதை நாம் மறுத்து சொல்ல முடியல. ஆனால் நீதிமன்றம்னு வரும்போதும், நீதிபதி என்பவர் வரும்போதும் இந்த கருத்துக்களை அத்தனையும் தன்னுடைய ஒரு தெளிவான, நீங்க சொல்ற இந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு கண்ணாடியை கொண்டு அணிந்து கொண்டு அதை மட்டுமே பார்த்து இதன் இருக்கக்கூடிய சட்ட ஒரு நெறிமுறைகளை பின்பற்றி அவர் தீர்ப்பு எழுதுவது மட்டும்தான் சரியாக இருக்க முடியும். நீங்க பாதிப்பு இருக்குமானா இருக்கும். அந்த பாதிப்பை அவர் விலக்கி வைக்க வேண்டிய இடத்தில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த நீதிபதியும் இந்த வழக்கை பின்னால் அல்லது முன்னாடி எந்த வழக்கையாக இருந்தாலும், இது எல்லா வழக்குக்குமே இன்றைக்கு இந்த மாதிரியான கருத்து உருவாக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதுல அவர் கடைசியாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடியது நீதியினுடைய அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். அப்படித்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அது யாரு முடிவு செய்யறது? இது கருத்துரிமை அடிப்படையில் இதெல்லாம் சொல்லலாம், எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லலாம்னு சொல்றவர் செக் அண்ட் பேலன்சஸ் வச்சுட்டு அதை சொல்லணுமா? இல்ல அதை படிக்கிறவரும் அதை புரிஞ்சுக்கிறவரும் இதெல்லாம் தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிறத அவர் நிராகரிச்சு அதுல இருந்து விலகி போயிடணுமா? இல்ல, இது ஒரு உரையாடல் சம்பந்தப்பட்டது. நீங்க இதுல ஒரு தனி மனிதரிடம், எந்த ஒரு தனி மனிதரிடமும் நீங்க கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நீதிபதிகள் இப்போ சட்டம் தான், சார் சொன்னாரு சட்டத்தை பார்த்து அவர் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு, அது கரெக்டு. ஆனா அதை வியாக்கியானம் செய்கிற போது, இன்டர்பிரட் செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கிறது. நீங்கள் விஆர் கிருஷ்ணய்யர் மாதிரியான நீதிபதிகள் அவங்க நீதி வழங்குகிற முறை சம்பந்தமாக இவர் பயஸ்டாக சொன்னாருன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒரு ஆர்கியூ பண்ணுற முறையில். ஆனால் தொழிலாளர் வழக்குகளில் அவர் எப்படி தொழிலாளர் சம்பந்தப்பட்ட அல்லது பொதுநலன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இன்றைக்கும் கூட எப்படி நடந்து கொண்டார் என்பது தெரியும். நீங்கள் இன்றைக்கும் கூட உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது விஆர் கிருஷ்ணய்யர், சின்னப்பிரட்டி அவங்க தீர்ப்பு தான் இடஒதுக்கீடு இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு நீடிப்பதற்கான ஒரு காரணம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு இல்லைன்னா நீங்கள் திரும்ப இங்கே வந்திருக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அதில் நீங்கள் அவர் ஆர்கியூ பண்ணுற முறை இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நீதிபதி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கருத்து சொன்னவர் இருக்கார். எனவே நீங்கள் ஏற்கனவே என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அந்த கருத்துக்கள்
உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு சமூகம் முழுவதும் ஒரு இந்த அது என்ன சொல்றது, ஒரு அழுத்தம் என்று சொல்றீங்கல்ல, இந்த அழுத்தம் ரொம்ப ப்ராப்ளம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனடியாக ஒரு சிபிஐ விசாரணை கோர்றது. பட் சிபிஐ விசாரணை என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் அப்படியே ரொம்ப எந்த அழுத்தத்துக்கும் உட்படாததா இருக்கிறதா சொல்ல முடியாது. நீங்க கோர்ட்டு அமித்ஷாவை விடுதலை பண்ணிருச்சு. ஆனா அந்த குஜராத் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு தெஹல்காவினுடைய நிருபராக இருந்த ராணா அயூப் வந்து அந்த என்கவுண்டர், அந்த குஜராத் அந்த வன்முறைகள் நடந்த காலத்தில் இருந்த தலைமைச் செயலாளர் உட்பட ஒவ்வொருத்தரையும் ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அவங்களோட பேசினதை எடுத்து குஜராத் ஃபைல்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பதிப்பகம் கூட என்னுடைய இதை வந்து பிரசுரிக்க தயாரா இல்லை, தகல்காவும் தயாரா இல்லை, யாரும் தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனவே சமூக வெளியில் பொதுவாக ஒரு மனிதரோ ஒரு அமைப்போ ரொம்ப வலுவானதாக வந்துவிட்ட பிறகு நீங்க கருத்தை சொல்லுவதற்கு கூட ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் தானே, என்ன அவங்க சொல்றதா, அதுவும் ஸ்டிங் ஆபரேஷன் எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, பப்ளிஷ் பண்ணுவோன்னு யாரும் தயாரா இல்ல. இல்ல அந்த நீதிபதி தெளிவா சொல்லியிருக்கிறத தானே பார்க்க வேண்டியது. நாங்களும் இந்த மாதிரியான அழுத்தங்கள்ல இருந்து விலகி நிக்கிறோம், சட்டத்தின் அடிப்படையில பார்க்கிறோம். சமூகமும் இது மாதிரியான அழுத்தங்கள்ல இருந்து விலகி நிக்கணும். ஒரு சம்பவம் நடந்தா இதெல்லாம் நடக்கிறது யதார்த்தம் தான். இதுல இருந்து நாங்களும் விலகி நிக்கிறோம், சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குறோம், சமூகமும் விலகி நிக்கட்டும், விலகி நின்று இதை பார்க்கட்டும்ங்கிறதான இந்த துணி தானே அதுல. இல்ல அதுல அப்படி இல்ல. நீங்க அதை பாத்தீங்கன்னா நீதிபதிகளை பற்றியும் முகநூலில் அவதூறாக முன்பு எழுதினார்கள். அப்போது யாரும் வாய் திறக்கவில்லையே. என்னை பத்தி நீ எல்லாம் கவலைப்படல, உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்படுறோங்கிற துணிதான் அதுல இருக்கு. அந்த சென்டென்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நீதிபதிகளை பற்றியும் முகநூலில் அவதூறாக முன்பு எழுதினார்கள், அது போன்ற அவதூறு கருத்துக்களை தெரிவித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. அந்த இடையில இருக்குல்ல, அப்ப யாரும் கவலைப்படலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கெல்லாம் என்னை பத்தி கவலைப்படல, பொதுவெளியில யாரை பத்தி சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நீங்க நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது அப்சர்வேஷன் என்று வருகிற போது நீங்க சொல்ற வார்த்தைகள் பின்னால இது கோட் பண்ணப்படும், மேற்கோள் காட்டப்படும் என்கிற நிலைமை இருக்கு. எனவே வந்து நீதிபதிகள் அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு கொந்தளிப்பு என்னது, நீங்க வெளியில இருக்கிற யாரும் சொல்றதுக்கு பயப்படுறோம். ஆனா அதே சமயத்தில் நீதிபதிகளுக்கும் நீதிபதிகள் இது வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்துவதற்கான இப்போது வந்திருக்கிற சட்டம் இருக்குல்ல, ஒரு நீதிபதி குறித்து ஒரு 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 விமர்சனம் செய்தால் இவர் குற்றம் செய்கிறார், நீங்க அப்படின்னு குற்றமே செய்யாத ஒருத்தரா இருக்க முடியுமா? இல்ல இது அப்படி இதை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறதா, இல்ல மாதுருபாகனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த மாதிரியான தீர்ப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து அழுத்தங்கள் அப்படிங்கிறது சமூகத்தின் எந்த தளத்திலிருந்து வரத்தான் செய்யும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகி நிக்கணும், அதுக்கு நீதிமன்றம் கூட விதிவிலக்கு இல்லை அப்படின்னு இதை சொன்னதாக புரிஞ்சுக்கிறது. ஆமா, இப்ப நீங்க தொடர்ச்சியாக நீங்க சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன. இது ஒரு பகுதி. இது வந்து நீங்க ஒரு பக்கம் அது வந்து அதனுடைய ஒரு வளர்ச்சியை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இது நீதியின் பார்ப்பட்டு இருக்கிறதா, சட்டத்தின் பார்ப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய நீதிபதிகள் அதை அப்படி செய்கிறார்களா என்பது மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நீதியையோ கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தையோ விமர்சிக்கக்கூடிய அந்த கருத்துரிமையை கூட அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கிறதா. நீங்க தீர்ப்பு வந்த பிற்பாடு நீங்க பொதுவா தீர்ப்புக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம பொதுவா நம்ம வந்து விமர்சிப்பதில்லை, அதை பற்றி நம்ம பேசுவதில்லை. ஆனா தீர்ப்பு வந்த பிற்பாடு நம்ம பேசக்கூடிய அதில் விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி நாம் தொடர்ச்சியான விமர்சனமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த மாதிரியான வழக்குகள்ல வரும்போது, அதுவும் கருத்துரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகள், இப்ப மாதுருபாகன் ஆகட்டும், இல்ல இப்ப நீங்க இந்த ஜாகிர் நாயக்கனுடைய பேச்சுகளை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இதெல்லாம் வரும்பொழுதும் எல்லோருக்கும் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கான இடம் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்களா, அதை பயன்படுத்தவில்லையா, அதை வந்து சமூகத்திற்கு எந்த விதமான திசையை காண்பித்தார்கள், அதை காண்பிக்கவில்லை, தவறான திசையை காண்பித்தார்களா, இந்த மாதிரியான புரிதல்கள் ஒன்று. இரண்டு, அது வந்து நீங்க தனிநபர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்வை ஒன்று வந்திருக்கிறது. எனக்கு
எனக்கு இது சரியாக தோன்றுகிறது என்று ஒவ்வொரு தனிநபரும், நீங்க மீடியா எவ்வளவு தூரம் கிரியேட் பண்ணாலும் சரி, தனிநபர்கள் எவ்வளவு தூரம் கிரியேட் பண்ணாலும், சோஷியல் குரூப்ஸ் எவ்வளவு தூரம் பெரிய கருத்துக்களை கிரியேட் பண்ணாலும், தனிநபர்கள் தங்களுக்கான ஒரு அளவுகோல்களோடு வரையறைகளோடு தான் அதை புரிந்து கொள்கிறார்கள். ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, சட்டம் என்று வரும்பொழுது அவர்களும் இந்த இது வந்து சட்டத்துக்குட்பட்டு இந்தியாவுடைய ஒரு வரையறைக்குள்ள இது இருக்கிறதா, இந்தியாவுடைய சட்டம் தெரிவிக்கக்கூடிய நெறிமுறைகளுக்குள்ள இது இருக்கிறதா, இல்லை என்றால் அது குற்றம், இல்ல ஆம் என்றால் அதை வந்து அனுமதிக்கலாம். அப்போ இதுதான் வந்து இருக்கக்கூடிய அந்த இப்ப ரொம்ப தெளிவா ஒவ்வொருத்தரும், சமூகமும் ஒரு பகுதியில் தன்னுடைய கருத்துக்களை தனிநபர்களின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கேட்டகரைசேஷன் ஒன்று இருக்கு. நீதிமன்றம்னு வரும்போது அவர்கள் தங்களுடைய சட்டத்தினுடைய நுணுக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். அப்போ இது எங்கேயுமே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது யாரும் குறை சொல்லலை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இது அதனுடைய வரையறைகள் என்ன, சமூகத்திற்கான வரையறைகளை நீங்கள் தவறுகிறீரா, அது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்தில் வரும்போது இதனுடைய வரையறைகள் தவறு என்று வரும்போது நாங்கள் அதை வந்து குற்றம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ நம்முடைய ஒரே ஒரு புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொறுப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப நாம பேசக்கூடிய பொதுவெளியில் பேசக்கூடியவர்கள் என்ன விதமான பொறுப்புணர்வோடு நாம் இந்த சமூகத்தை அணுகுகிறோம், பேசுகிறோம், கருத்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இதை ஆரம்பிக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சுருக்கமாக உங்களோட கருத்து. இல்ல அதாவது இந்த மீறல்கள் தான் நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை, புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்பை உருவாக்குது. ஒரு நீதிபதியினுடைய கருத்து நீங்க சமூக முன்னேற்றத்துக்கு உதவுதா, பின்னால போகிறதுக்கு உதவுதா என்பதை பொறுத்து அதுவும் விமர்சிக்கப்பட வேண்டியது என்றுதான் பார்க்கணும். நீங்க கருத்து சுதந்திரமே கூடாது, அதாவது கருத்து சுதந்திரத்தை பத்தி கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. சார் கூட சொன்னாரு, சப்ஜுடிஸா இருந்தா பேசக்கூடாது. அது ஏதோ ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே வரோம், புனிதம் மாதிரி. அதுவும் விமர்சனத்துக்கு உட்பட்டு, நீதிபதிகளும் தீர்ப்பும் நீதிமன்றமும் விமர்சனத்துக்கு. திரு வெங்கடேசன் மாதிரி அதையும் ஒவ்வொரு தனிநபரையும் முடிவு செய்யக்கூடிய அந்த உரிமையும் இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.